உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சரி எடுத்து விடுறேன், ஆனா ஓவரா பேச மாட்டேன். அந்த பயம் இருக்கணும். பழவித்திய கையில வச்சிருப்ப போல இருக்குதே. குடிச்சதுல இருந்து சாப்பிடலன்னா பசிக்குது. ஏதாவது சாப்பிட கொடுக்கறியா? சரி சாப்பிட என்ன வேணும்? உங்க கையால எது கொடுத்தாலும் சாப்பிட வேண்டி. இந்த கையாலே வா. இது வேண்டாம் வேண்டாம், இதை தவிர நீ வேற ஏதாவது வேணா கொடு. அப்படின்னா கம்மாக்கி போய் விஷ செடி பறிச்சிட்டு வந்து அரைச்சு கொடு. அதை குடிச்சிட்டு அவன் சாகட்டும். பாட்டி அதுக்கெல்லாம் நேரம் இருக்கு. அது நேரம் வரும்போது நானே பண்ணுவேன். இல்ல மாமா, நான் இப்போ ஜூஸ் எடுத்துட்டு வரேன். பாரதி, அழகருங்க. ஏன் என்னாச்சு? பாவம், பாட்டி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அவனுங்க அனுப்பி வச்சிடலாம். அப்பா, அழகர் மாமா அந்த வீட்டுக்கு போய் 1 மணி நேரம் ஆச்சு. அப்படியா? அவனா எப்படி அங்க போனா? அவரா ஒண்ணு போகல, ஆண்டாள் வந்து தூக்கிட்டு போயிட்டா. தூக்கிட்டு போயிட்டாங்களா? எப்படி? என்ன நடந்துச்சு? அப்பா, அது உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. இருங்க, இப்ப அம்மா நடிச்சு காட்டுவாங்க. அம்மா, இப்ப நீ தான் ஆண்டாளத்த, அப்பா தான் அழகர் மாமா. ஓகேடி. அப்பா, நீங்க இங்க வந்து உட்காருங்க. அப்பா, நீங்க தான் அழகர் மாமா. அம்மா கிட்ட மோர் கேக்குறீங்க, ஆனா மோர் கொண்டு வந்து கொடுத்தது ஆண்டாளத்த. பாரதி, இவதுக்கு இங்க வந்தானு கேளுங்க. என்ற ராஸ்கல், நான் ஒருத்தி எங்க தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நீ இங்க ஜாலியா உட்கார்ந்துட்டு இருக்கியா? இதுக்கு அழகர் என்ன சொன்னா? இங்க பாருங்க பாரதி, எனக்கு யார் என்ன பண்ணாலும் அதை பத்தி கவலையே இல்ல. அதனால இவங்களை தயவு செஞ்சு இங்க இருந்து போக சொல்லுங்க அப்படின்னு சொன்னாருப்பா. உடனே ஆண்டாளத்தை என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன பண்ணாங்க? அம்மா, என்னம்மா உண்மையிலேயே குத்திட்ட? ஐயோ ஐயோ, உணர்ச்சி வசப்பட்டுட்டேன்டி. திருப்ப முடியல. ஐயோ ஆதி, சாரி ஆதி. ஆக்சுவலா நானும் ஆண்டாளும் ஸ்கூல்ல படிக்கும்போது ஒன்னாதான் இந்த வர்மக்கலையை கத்துக்கிட்டோம். எனக்கு டச் விட்டுருச்சு, எல்லாம் மறந்துருக்கோன்னு நினைச்சா, ஆனா எனக்கு ஒர்க் ஆகுதுல்ல. ஆமாமா, ரொம்ப முக்கியம். எங்க திருப்பவே முடியலங்க. ஐயோ ஆதி ஆதி, இருங்க, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இது வர்மக்கலை இல்லையா, முள்ள எப்பவுமே முள்ளால் தான் எடுக்கணும். அப்படியே இருங்க, அப்படியே இருக்க. ஆதி, இப்ப சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சாவா? கழுத்து இந்த பக்கம் திரும்பிடுச்சுங்க. ஐயோ, என்ன பண்றது? என்ன பண்றது தெரியலையா? ஏதோ பண்ணி கழுத்து சரி பண்ணுங்க. அப்பா, நான் போய் பவியத்தை கூட விளையாடிட்டு வரேன். தமிழ் தமிழ்
தமிழ் தமிழ் ஏங்க ஏங்க ஐயோ அழகருக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டா வாயால சொல்ல வேண்டியதானுங்க. அதை நடிச்சுதான் காட்டுவீங்களா? சாரி ஆதி, எனக்கு இப்படிலாம் ஆகும்னு தெரியாது. ஐயோ வலிக்குது பாரதி. நான் ஒரு மருந்து கொடுக்கறேன், அதை வாங்கிக்கோங்க. மூடிட்டேன், கண்ணு மூடிட்டேன் பாரதி. ஐயோ பாரதி வலிக்குது. இப்ப பாருங்க, சரியாயிடுச்சா? இல்லையே, இல்ல இல்ல சரியாகல சரியாகல பாரதி. இல்லையா? ஐஸ க்ளோஸ் பண்ணிட்டேன், ஐஸ க்ளோஸ் பண்ணிட்டேன். ஐயோ இப்ப சரியா இருக்கணுமே. இல்ல 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 இன்னும் சரியாகல பாரதி. இன்னுமா சரியாகல? மெடிசன் நல்லா கொடுங்க பாரதி, மெடிசன் நல்லா கொடுங்க. ஐயோ, இந்த மருந்தெல்லாம் அதிகமா கொடுக்க கூடாது ஆதி. ரொம்ப கொடுத்தா அதுவே பாய்சன் ஆயிடும். நான் கிளம்புறேன். டேய் ஃப்ராடு, கழுத்து சரியாயிடுச்சுல்ல? சரியாயிடுச்சு. அப்புறம் ஏன் மருந்து வேலை பார்க்கலன்னு சொன்னீங்க? மருந்து வேலை பார்த்துச்சு, ஆனா டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்க வேண்டாமா? ஆதி, கதவு திறந்திருக்க, தமிழ் வந்துட போறா, விடுங்க. பாரதி ஏய், என்ன இங்க வந்து படுத்துட்டு இருக்கிற நீ? ஏய், நிஜமாவே தூங்கிட்டியா நீ? ஆண்டாளு, ஏண்டி தர்மலிங்க பெத்த தங்கமே, நீ தூங்கும் போது தாண்டி செம்ம அழகா இருக்கிற. ஏன் தெரியுமா? அப்போ மட்டும்தானே இந்த பாய் அமைதியா இருக்குதுல்ல. இல்லைன்னா இந்த கரும் மிஷின் மாதிரி இந்த ரைஸ் மில்குள்ள ஜென்ரேட்டர் ஓடுற மாதிரி இந்த கண்ணு தாண்டி பிரச்சனையா. இந்த கண்ணை பார்த்தாலே காலி. மூக்கு, நீ கோவப்படும் போது மூக்கு ஆடும், ஆகிறதுக்கு செமையா இருக்கும். அப்புறம் செவந்துரும், கண்ணை செவந்துரும். அடாடாடாடா, நாலு முழுக்க பார்த்துட்டே இருக்கலாமே. வேணாண்டா சாமி, நம்மளை சுண்டி சுண்டி இழுக்கிறாள. வேணாம், இதுக்கு மேல பக்கத்துல வேண்டாப்பா. அப்புறம் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.